வீட்டில் தொழுகையில் ரொம்ப பொடுபோக்கா இருக்காங்க பெண்கள். அப்போ வீட்டில் தொழுகையில் பொடுபோக்கு, அது காரணம் என்ன? நமக்கு வீட்டில் தொழுகை நடத்துகிற இடம் ஒன்றை செப்பரேட் பண்ணி வைக்காதனால அது அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை, விட்டு போகிறோம். சமைக்கிறதுக்கு இடம் இருக்குது, சமையக்கட்டு, தூங்குறதுக்கு இடம் இருக்கிறது, பெட்ரூமு, விசிட் ரூமு, வெயிட்டிங் ரூமு, எப்படியெல்லாம் ரூம் பேரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். தொழுகை எங்க? இது தொழுகைக்குரிய இடம், தொழுகிற இடம், அதை பக்குவப்படுத்துறாங்களா? பெண்கள் தொழாமல் இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல, ஆண்கள் தொழாமல் இருக்கிறாங்க. தொழுகை இல்லாத குடும்பமா இருக்குது, அவங்களுக்கு அது கணக்கே இல்லை. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய ரூஹானியத்தை அந்த தொழுகை தான். அது கபர்ஸ்தானம் செத்து பொணத்தை அடைக்கிற இடமா போயிட்டு. நம்ம தொழுகை இல்லாத வீடாக இருந்தால் வீட்டை நீங்க வேணும்னா பெரிய மாடியை கட்டுங்க, டைல்ஸ் போட்டீங்க, ஏசி போடுங்க, பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்க. இஸ்லாத்தின் பார்வையில் தொழுகை நடக்காத வீடு மையத்து புட்டிக்கு சாமன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை கபர்ஸ்தானம் ஆக்காதீங்க, அங்கேயும் தொழுகையை நடத்துங்கன்றாங்க.